अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकमि तंज़ील वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबिय्यि या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। தயவு செஞ்சு இந்த குர்ஆன்லாம் மூடி வச்சிருங்க. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷாபான் மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்து வரக்கூடிய ரமலானை முழுமையாக அடைய பெற்று பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. கடமையான ஜகாத்தை கணக்கிட்டு ஏழை எளியோருக்கு அல்லாஹும் ரசூலும் யாருக்கெல்லாம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அவர்களுக்கு கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை கஷ்டப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டு நாம் நிறைவேற்றுகின்றோம். அதற்கு பிரதிபலனாக இந்த உலகத்தில் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடிய அல்லாஹ் மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கையை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு நல்லறங்களை அல்லாஹ் ஒருவனுக்காக யார் செய்தார்களோ அவர்களுக்கு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திகள் அன்ஹார், ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சுவன பூஞ்சோலையிலே அவர்களை நாம் நுழையச் செய்வோம், பூத்துவோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். சுவனத்தை நாம் நம்புகின்றோம், நரகத்தை நாம் நம்புகின்றோம், அதன் சுகங்களையும் அதன் துக்கங்களையும் நாம் நம்புகின்றோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சுவர்க்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோமா? நரகத்தை நாம் பார்த்திருக்கின்றோமா? சுவனத்தின் நீரை நாம் அருந்திருக்கின்றோமா? காற்றை நாம் சுவாசித்திருக்கிறோமா? நிச்சயமாக கிடையாது. சுவர்க்கத்தை பார்க்கவும் இல்லை, சுவர்க்கத்தை இப்படித்தான் இருக்கும் என்று யார் சொல்லி நாம் கேட்டதும் கிடையாது. கற்பனை செய்து கூட நம்மால் பார்க்க முடியாது. அமெரிக்காவிற்கு செல்லாதவர்கள் கூட வெள்ளை மாளிகை இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை செய்யலாம். அமெரிக்காவுடைய வீதிகள் இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை செய்து வரலாம். ஜப்பானிற்கு செல்லாதவர்கள், ஏன் கொடைக்கானலுக்கு செல்லாதவர்கள், ஊட்டிக்கு செல்லாதவர்கள் கூட
அதை நாம் கற்பனையில் கொண்டுவது நிறுத்திவிடலாம். ஆனால் கற்பனைக்கு எட்டாத ஒரு இடம் இருக்குமானால் அதுதான் சொர்க்கம், அதுதான் நரகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜால 369வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றார். ஹதீஸ் குதுசின்னு ஒன்று இருக்கு. ஹதீஸ் குதுசினா என்ன அர்த்தம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக உள்ளத்தில் சில செய்திகளை போடுவார். அதற்கு பெயர் தான் ஹதீஸ் குதுசி. ஜிப்ரீல் மூலமாக செய்தியை போட்டால் அது குர்ஆன். நேரடியாக சில செய்திகள் வருமானால் அதற்கு பேர் தான் ஹதீஸ் குதுசி என்று சொல்வார்கள். குர்ஆனை தொழுகையில ஓதலாம், ஆனா ஹதீஸ் குதுசிய தொழுகையில ஓத முடியாது. தொழுகை பாத்திரா போயிடும். குர்ஆனை மட்டும்தான் குர்ஆன் தொழுகையில நாம் ஓத வேண்டும், ஓத முடியும். அந்த ஹதீஸ் குதுசியில அல்லாஹ் கூறுகின்றான் பாருங்கள், அஅத்தது லிஇபாதி இஅத்தது லிஇபாதி அஸ்ஸாலிஹீன, என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத், அந்த தயார் செய்யப்பட்ட சுவர்க்கம் இதுவரைக்கும் எந்த கண்களும் காணவில்லை. வலா உதுனுன் சமிஅத், எந்த காது சுவர்க்கம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று கேட்டது கிடையாது. வலா ஹதர அலா கல்பி பஷரின், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அது கற்பனையாக எழவில்லை. உலகத்தில் உள்ள எல்லா கவிஞர்களை ஒன்று திரட்டி சுவர்க்கம் எப்படி இருக்கும், அதன் இன்பங்கள் எப்படி இருக்கும், கூரலியன்கள் எப்படி இருப்பார்கள், அதனுடைய உணவுகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனையாக ஒரு காவியத்தை வடியுங்கள் என்று சொன்னால் ஒரு காவியத்தை வடிப்பார்கள். அதற்கு மேலால் தான் சுவர்க்கம் இருக்கும். காவியத்திற்குள்ளால் கவிதைக்குள்ளால் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த சுவர்க்கம். இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, வஇன் ஷி'தும் ஃபக்ரஹு, நீங்கள் நாடினால் இந்த வசனத்தை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள். ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்லறங்களுக்கு பரிசாக அவர்களுக்காக கண்குளிரும் வகையில், சுவர்க்கம் என்று சொன்னால் அதை பார்த்தோம்னா கண்கள் எல்லாம் குளிர்ந்து விடும். நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ஒரு துஆ ஓதுவோம். ரப்பனா ஹவ்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், யா அல்லாஹ் எங்கள் மனைவிமார்கள் மூலமாக, எங்கள் கணவன்மார்கள் மூலமாக, எங்கள் சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தா அப்படின்னு நம்ம துவா செய்கின்றோம். அற்புதமான ஒரு துவா. இது ஒரு ஆண் ஓதுவாரையானால் அவருடைய மனைவிக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும், ஒரு பெண் ஓதுவாரையானால் அவருடைய கணவனுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் இந்த துவா பொருந்தும். யா அல்லாஹ் எங்கள் கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, எங்கள் சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தா என்று நாம் கேட்கின்றோம். நல்லடியார்கள் அப்படித்தான் கேட்பார்கள். கண்குளிர்ச்சினா என்ன அர்த்தம்? நம்ம கண்கள் இருந்து சந்தோஷமான நேரத்திலையும் அந்த கண்ணீர் வரும், துக்கமான நேரங்களிலும் கண்ணீர் வரும். ரெண்டுமே கண்ணில் இருந்தா வருது. ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மகிழ்ச்சியான நேரத்தில் வரக்கூடிய கண்ணீரை பாருங்கள், அது குளிர்ச்சியாக இருக்கும். கவலையான நேரத்தில், துக்கமான நேரத்தில் வரக்கூடிய கண்ணீரை பாருங்கள், அது சூடாக இருக்கும். அப்ப எங்களுடைய கண்கள் இருந்து வரக்கூடிய கண்ணீர் அது குளிர்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப நம்ம தொழுது வீட்டுக்கு போறோம், நம்ம மனைவி முசல்லால வந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க, யாராவது ஒப்பாரி வச்சு அழுவோமா? சந்தோஷப்படுவோம். கண்கள் அந்த கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர் வரும், அது குளிர்ச்சியாக இருக்கும். நம்முடைய மகனோ மகளோ செயற்கரிய ஒரு காரியத்தை செய்துவிட்டு நல்ல பெயரை பெற்றெடுத்து வீட்டிற்கு வருவார்கள், ஆனந்தப்படுகின்றோம், அந்த கண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி நம்முடைய கண்கள் இருந்து வரக்கூடிய கண்ணீர் அது குளிர்ச்சியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்ப அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள் ஆகிரத்துல
இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்தவர்களுக்கு சுவர்க்கத்தை நாம் கொடுக்கின்ற பொழுது அந்த சுவனவாதிகள் ஆனந்த கண்ணீர் அடைவார்கள். அந்த கண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாம் பிமா கானூ யஅமலூன். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஈமான் கொண்டதோடு நிறுத்திக் கொள்ளாமல், பல பேர் அப்படிதான் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நாங்க கலிமாவை சொல்லிட்டோம், எங்களுக்கு மறுமையில சொர்க்கம் கிடைச்சிரும், நாங்க என்ன தப்பு பண்ணா என்ன கலிமா பாதுகாக்கும். நீ செய்யக்கூடிய ஒரு தவறு கலிமா தூள் தூளாக போய்விடும். கலிமாவை சொன்ன பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்லறங்களை மட்டும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் கண்குளிர்ச்சியான சொர்க்கம் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கண்களை விட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் அறிய மாட்டார்கள். நான் நிஜத்துல சொர்க்கத்தை பார்த்தேன், தூக்கத்துல நான் சொர்க்கத்தை பார்த்தேன், யாரும் சொல்ல முடியாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, ஃபன்னுல் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? ஷஜரத்துன், அங்கே ஒரு மரம் நட்டப்படும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் எனக்கு ஒரு மரம், நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்னால் உங்களுக்கு ஒரு மரம். மரம் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள மரங்களை நாம் கற்பனை செய்து பார்ப்பது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஸீரு ராகிபு ஃபீ தில்லிஹா லியத்தஆமின், அந்த ஒரு மரத்தின் நிழலை கடப்பதற்கு அவர் எடுத்துக்கொள்கின்ற காலம் எவ்வளவு தெரியுமா? 100 ஆண்டுகள். ஒரு மரத்தின் நிழலை கடந்து செல்வதற்கு அவர் எடுத்துக்கொள்கின்ற காலங்கள் 100 ஆண்டுகள் என்று சொன்னால், அப்ப அந்த மரம் எவ்வளவு பெரிய மரமாக இருக்கும். ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் 33 சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டோம், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டோம், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கிட்டோம். அப்ப ஒரு நாளைக்கு எனக்கு 500 மரங்கள் சொர்க்கத்தில் நிலப்படுது அப்படின்னா, அப்ப என்னுடைய மரங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கும், சொர்க்கம் எவ்வளவு பெரிய சொர்க்கமாக இருக்கும். கற்பனைக்கு வருகிறதா? நிச்சயமாக அது கற்பனைக்கு எட்டாத ஒரு சுகமான இடம் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு அடுத்து அதற்கு ஒரு ஆயத்தை ஓதுறாங்க பாருங்க. சூரத்துல் வாக்கியால இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகிறது. வதில்லிம் மம்தூதின், நீளமான நிழல் அவர்களுக்கு வழங்கப்படும். நீளமான நிழல் அப்படின்னா மரத்தினுடைய நிழல். அந்த நிழலுடைய தூரம் எவ்வளவு? உலகத்தில் ஒரு மனிதன் வேகமாக செல்லக்கூடிய, இன்னைக்கு ஒரு விமானம் கண்டுபிடித்திருக்கிறார்கள், 1 மணி நேரத்துக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக செல்லக்கூடிய விமானம். அது மனிதனுடைய தயாரிப்பு. ஆனா அல்லாஹ்வுடைய வாகனம் சொல்லவே முடியாது. அவ்வளவு தூரம் செல்லக்கூடிய அளவிற்கு அந்த மரங்கள் இருக்கும் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வமௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பதாகிறது. இந்த ஆடு மாடுகளை அடிப்பதற்காக சாட்டை வச்சிருப்பாங்க, அந்த சாட்டை எவ்வளவு பெருசுக்கு இருக்கும்? ஒரு விரல் கனம் தான் இருக்கும். அந்த சாட்டை வைக்கின்ற அளவிற்கு இடம் சுவர்க்கத்தில் கிடைப்பதாகிறது. கைரும் மினத் துன்யா வல் ஆகிரா, கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, உலகத்தில் உள்ளவைகள் நமக்கு கிடைப்பதை விட அது சால சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கு ஒரு ஆயத்தை ஓதினார்கள். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி, நரகத்தை விட்டு ஒருவர் தூரமாக்கப்பட்டு வஉத்கிலல் ஜன்னா, சுவர்க்கத்திற்குள்ளால் ஒருவர் நுழைய செய்யப்பட்டால் ஃபகத் ஃபாஸ, அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கின்ற சொர்க்கம் கற்பனை கேட்டாத ஒரு உலகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி திருக்குர்ஆன்ல மிக தெளிவாக பேசுவார். ஒரு ஆயத்தை பாருங்கள், யாசின் சூராவை நம்ம ஓதிக்கிட்டே தான் இருக்கோம், ஆனா அதை யாருமே சிந்திச்சு பார்க்கிறது இல்லை. அந்த யாசின் சூரால ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லஹும் ஃபீஹா ஃபாகிஹத்துன், சுவர்க்கத்திலே சுவனவாதிகளுக்கு அல்லாஹ் பழங்களை கொடுப்பான்.
வலஹும் மா யத்தஊன், அவர்கள் வேறு எதையெல்லாம் வேண்டுகிறார்களோ அவற்றையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். இந்த ஹலாலே ஹராமே மக்ரூஹே கூடும் கூடாது இதெல்லாம் உலகத்துல மட்டும்தான். மறுமையில போயிட்டான் அப்படின்னா என்னுடைய கழுத்துல, என்னுடைய காதுல, என்னுடைய கையில, அதாவது ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் அணியப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒளி செய்கின்ற பொழுது முழுமையாக நீங்கள் ஒளி செய்யுங்கள். ஒளியினுடைய தண்ணீர் எந்த அளவிற்கு உடம்பிலே படுகிறதோ அந்த அளவிற்கு நகைகளும் ஆபரணங்களும் உங்களுக்கு அணிவிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அப்ப சோனவாதிகளுக்கு அல்லாஹ் பழங்களை கொடுப்பான். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரால பாருங்களேன். வபஷிரில் லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, நபியே ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்த மூமின்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். என்ன நற்செய்தி தெரியுமா? அன்னலகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, நாம் தங்கி இருக்கின்ற அறைகளுக்கு கீழால் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும். ஆறுகள் என்று சொன்னால் நம்ம நாடுகளில் உள்ள ஆறா நினைச்சிருக்க கூடாது. நீர் ஆறு, மதுவாறு, பாலாறு, தேனாறு என்பதாக 4 வகையான ஆறுகளை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஆறுகள் ஓடும். எங்களுக்கு பசிக்கிறது என்று அவர்கள் எண்ணுகின்ற பொழுதெல்லாம் குல்லமா ருஸிகு மின்கா மின் சமரத்தின், அல்லாஹ் அவர்களுக்கு கனிவர்க்கங்களைத்தான் பழங்களைத்தான் உணவாக கொடுப்பார். சாப்பிட்டு முடிச்ச பின்னால அந்த சொர்க்கவாசி கேட்பாரா, யா அல்லாஹ் இன்னொரு பழம் எனக்கு வேணும்னு. உடனே அவருக்கு முன்னால ஒரு பழம் வைக்கப்படும். அவர் சொல்வாரா, யா அல்லாஹ் வேற ஏதாச்சும் பழம் தரக்கூடாதா? அதே ஆப்பிள் பழம் தானே வந்திருக்குது, வேற ஏதாச்சும் ஒரு பழம் தரக்கூடாதா அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்வானா, சாப்பிட்டு பார்த்தாடி, முதல்ல துன்யாவை மாதிரி நீ இடம் போடாத. ஒரு பிளேட் பிரியாணி நம்ம ஆர்டர் பண்ணா 2வது பிரியாணியும் அதை விட மட்டன் கம்மியா தான் இருக்கும். இதே எண்ணம் தான் அங்கேயே வருது. ஏன்னா அதே மாதிரி பழத்தை தந்திருக்கிறிய அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்வானா, நீ சாப்பிட்டு பாரு, ருசிகளே மாறுபட்டதாக இருக்கும். தோற்றத்தில் ஒரே மாதிரி காட்சி தந்தாலும் கூட அதனுடைய ருசி வேறு மாதிரியாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுவான் என்று இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்றான், வலஹும் ஃபீஹா அஸ்வாஜுன், அவர்களுக்கு அல்லாஹ் ஜோடிகளை கொடுப்பான். ஹூருல் ஈன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பெண்களை அல்லாஹ் சுவர்க்கவாதிகளுக்கு கொடுப்பான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? முத்தக்கரத்துன், பரிசுத்தமானவர்கள். இங்க உள்ள மனைவிமார்கள்லாம் மாசமான மாதவிடாய், மலங்கழிக்கிறது, நீர் போறது, சிந்தனா சளி வர்றது, உடம்புல ஆயிரக்கணக்கான அசுத்தங்கள், நம்மளுக்கும் சேர்த்தான், நம்மளுக்கும் அதே மாதிரி அசுத்தங்கள். ஆனா சுவர்க்கத்துல அங்க யாருக்குமே கழிவுகள் வெளியாகாது. சுவர்க்கவாதிகள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் என்னவாகும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, சாப்பிட்ட உணவெல்லாம் என்ன ஆகும்? ஒரு ஏப்பம் விடுவாங்களா சுவர்க்கவாதிகள். அந்த ஏப்பத்தின் வாடை கூட கஸ்தூரியை விட அதிகமான மனம் கொண்டதாக இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஏப்பம் விட்ட பின்னால அவர்களுக்கு சாப்பிட்ட உணவெல்லாம் ஜீரணமாகிவிடும், வியர்வையாக வெளியாகிவிடும். உலகத்தில் சில பேருடைய வேர்வை பக்கத்துல உட்காரவே முடியாது. ஆனால் அந்த வியர்வை கஸ்தூரி வாடையை விட கமகமம் என்று மணக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சுவர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக, குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் என்னதான் அமல்கள் செய்தாலும் மறுமையில சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, சில பேர் என்னதான் ஈமான் கொண்டு நல்லறங்களை ஒன்று கூட விடாமல் செய்தாலும் சில தவறுகளை செய்தால் சுவர்க்கத்திற்கு செல்லவே முடியாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஆள் யார் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், உலகத்தில் வாழும் பொழுது உறவை யார் துண்டித்து வாழ்வாரோ அவர் என்னதான் தொழுதாலும் சரிதான், என்னதான் நோன்பு வச்சாலும் சரிதான், என்னதான் ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சாலும் சரிதான், ஏழைகளுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்தாலும் சரிதான், வணக்கத்தின் எல்லா வகைகளையும் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்தாலும் சரிதான், உறவை துண்டித்து விட்டால் அவர் நிச்சயமாக சுவர்க்கம் செல்லவே முடியாது. பெருமானார் சொல்வார்கள், அபூதாவுதுல 1698வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். லா யதுகுலுல் ஜன்னா காத்திபுர் ரஹீம், உறவை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கம் செல்லவே முடியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் நிசாவுடைய ஆரம்பத்தில் 4வது அத்தியாயம் 1வது வசனம், அதை திறந்து பார்க்க வேண்டும். வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். நாம நினைக்கிறோம் அல்லாஹ்வை மட்டும் தான் பயந்து வாழணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? என்னை பயப்படுவதை போன்று உறவினர்கள் விஷயத்திலும் உறவினர்களை நீங்கள் பயந்து வாழ வேண்டும். நீங்க யாராவது உறவுகளை பார்த்து பயப்படுகின்றோமா? அல்லாஹ்வை பார்த்தே நாங்க பயப்படுறது இல்லையே. நாங்க எப்படி உறவுகளை பார்த்து பயப்பட முடியும்? படைத்தவன் தண்டிப்பான், அதை நாங்க பயப்படுறது இல்ல. உறவுகளை நாங்கள் எப்படி பயப்பட முடியும்? சில பேர் விதண்டாவாதமாக கேட்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 4830வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் உலகத்தை எல்லாம் படைச்சு முடிச்ச பின்னால யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பை கொடுக்கணுமோ அந்த பொறுப்பை எல்லாம் கொடுக்கின்றார். கட்டியை பார்த்து சொன்னா நீ அறுக்கணும், நெருப்பை பார்த்து சொன்னா நீ சுடணும், மின்சாரத்தை பார்த்து சொன்னா நீ சாக்கடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றாக யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகளை கொடுக்க முடியுமோ அந்த பொறுப்புகளை எல்லாம் கொடுத்த பின்னால் உறவு மாத்திரம் பாக்கி இருக்கிறது. உறவு முறை ரஹீம், ரஹீம் என்று சொன்னால் உறவு முறை. அரபியில ரஹீம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமம். ரஹீம் என்று சொன்னால் மறுமையில நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம சொல்றோமே, அது வரக்கூடிய ரஹ்மானிர் ரஹீமுக்கு நம்ம என்ன அர்த்தம் வைக்கிறோம்? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோர் அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சிருந்தோம். ஆனா அரபு இலக்கணத்தை நாம் திறந்து பார்த்தால் அது என்ன தெரியுமா போடுவாங்க? ரஹ்மானு துன்யா ரஹீமுல் ஆகிரா என்று சொல்வார்கள். அல்லாஹ் இந்த உலகத்துல ரஹ்மானாக இருப்பான், மறுமையிலே ரஹீமாக மாறிவிடுவான். அது என்ன துன்யால ரஹ்மானு, மறுமையில ரஹீம் அப்படின்னா? உலகத்துல ரஹ்மான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லவங்களுக்கு இறக்கம் காட்டுவான், கெட்டவங்களுக்கு இறக்கம் காட்டுவான். அவனை வணங்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பான், வணங்காதவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பான். அல்லாஹ்வை மட்டும் வணங்குறவங்களுக்கும் எல்லா வகையான வாழ்வாதாரங்களையும் கொடுப்பான். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா வகையான வாழ்வாதாரங்களையும் கொடுப்பான். இது ரஹ்மானுடைய பொருள். ஆனா ரஹீம் இருக்குத மறுமையில நல்லவங்களுக்கு மட்டும்தான் இறக்கம் காட்டுவான். இந்த உலகத்துல யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து உறவுகளை பேணி இந்த உலகத்தில் வாழ்ந்து கலிமாவோடு யார் இறைக்கிறார்களோ, ஏகத்துவ கொள்கையோடு யார் மரணமாகிறார்களோ இவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவானே தவிர, இவர் நாட்டில் பிரதமரா இருந்தாரு, இவர் ஜனாதிபதியா இருந்தாரு, இவர் கவர்னராக இருந்தாரு, இவர் பெரிய செல்வந்தராக இருந்தாரு, அதையெல்லாம் அங்க பார்க்க மாட்டான், தூக்கி போட்டுவான் நரகத்துல. நல்லவங்களுக்கு மட்டும்தான் மறுமையில இரக்கம். மறுமையில் அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டுமானால் இந்த உலகத்தில் அவன் கூறிய பிரகாரம் அவன் விதித்த எல்கைகளை தாண்டாமல் நானும் நீங்களும் வாழ்ந்தால் மறுமையிலே ரப்பு நம் மீது இறக்கப்படுவான். அந்த ரஹ்மான் அந்த ரஹீம்ல இருந்து வந்ததுதான் ரஹீம். அப்ப அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம யாருக்கு கொடுக்கணும்? உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னொரு அர்த்தம் தெரியுமா? ரஹ்மு பாருங்க, ரஹீம், ரஹீம் அப்படின்னா உறவுன்னு அர்த்தம், ரஹீம் அப்படின்னா கிருபையாளன் அர்த்தம். ரஹ்ம் அந்த ஹேக்கு சுக்குன் வைப்பாங்க. ரஹ்ம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தாயின் கருவறை என்பது பொருள். அப்ப தாயின் கருவறையிலிருந்து தான் இந்த உறவு முறையே ஆரம்பமாகிறது. அதாவது உறவுகளில் சிறந்த உறவு தாய் பிள்ளை உறவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள். நீங்க எத்தனை பேர் தாயை நம்ம மதிக்கிறோம், தாயை வச்சு பராமரிக்கிறோம்? கல்யாணம் முடிச்ச மறு மாசமே இவங்க குடித்த தனி குடிக்கணும் போறது இல்ல, அத்தா அம்மாவை தனியா வச்சிருந்தது, இவங்க அந்த பரம்பரை வீட்டுல இருக்கிறது. பெரும்பாலும் இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, கல்யாணம் முடிச்ச பின்னால பெற்றோர்களை கொண்டு போய் எந்த முதியோர் இல்லத்துல சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சேர்த்து விட்டு லாபமோ நஷ்டமோ எதனாலும் எங்களுக்கு தெரிவிக்காதீங்க. அப்ப நான் என்ன அர்த்தம், வாழ்ந்தாலும் சரிதான் இறந்தாலும் சரிதான் எங்களுக்கு செய்தியை சொல்லாதீங்க. எங்கள் பெற்றோர்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணங்களை நாங்கள் தருகின்றோம் என்று பெற்றோர்களை என்ன செய்யறாங்கன்னா முதியோர் இல்லத்தில் தள்ளக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்க்கின்றோமே. பெற்றோரை தவிக்க விட்டுவிட்டு நீ ஊர் முழுக்க அன்னதானம் போட்டாலும் சரிதான், எல்லோருக்கும் ஆடைகளை கொடுத்தாலும் சரிதான், உன் தாய்க்கு ஒரு கவனம் சாப்பாடு கொடுக்கிற பாரு, அதுக்கு நிச்சயமாக அது நிகராகவே செய்யாது. ஒரு அறிஞன் சொன்னான், மிருக காட்சி சாலையில கூண்டுக்குள்ளால் மிருகங்களை அடைத்து மனிதர்கள் பார்க்க செல்வார்கள். அந்த மிருகங்களுக்கு மனிதர்கள் உணவை ஊட்டுவார்கள். ஆனால் முதியோர் இல்லங்கள்ல அந்த மனிதர்களை கூண்டுக்குள்ளால் அடைத்து மிருகங்கள் போய் பார்த்து கொண்டிருக்கும். மகன் என்ற மிருகம், மகள் என்ற மிருகம், அண்ணன் என்ற மிருகம், தம்பி என்ற மிருகம், அங்கே மனிதர்களை அடைத்து மிருகங்கள் வந்து பார்த்து உணவை ஊட்டி செல்லும் என்பதாக ஒரு அறிஞன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அப்ப இந்த உறவு முறை கேட்குது, எனக்கு நீ ஒண்ணுமே தரலையே, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டிய அப்படின்னு சொல்லும் போதுதான் அல்லாஹ் சொல்றான், நாம எண்ணி பார்க்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு அம்மா, நம்ம பகுதியை சார்ந்த ஒரு அம்மா எனக்கு போன் பண்றாங்க, தம்பி ஏதாவது முதியோர் இல்லைன்னா சொல்லுங்களேன், மாசம் ஒரு 5000 ரூபாய் நான் கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறேன். யாருக்கு மாட்டேன், சொல்லவே மாட்டேன்டாங்க. கடைசியில் எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏமா மகன் நல்லா இருக்கிறாரு, உங்க மகள்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களே, எல்லாரும் அல்லாஹ்வுடைய கிருபையினால நல்லா இருக்கிறாங்க, அதனால என்னைய கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு சாப்பாடு இல்ல, சாப்பாடு இல்லாட்டிலும் பரவாயில்லை, ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரையிலும் என்னை எந்த அளவிற்கு தொல்லைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு என்னை தொல்லைப்படுத்துகிறார்கள். ஏதாவது நல்ல இடமா தான் சொல்லி, சென்னையா இருந்தாலும் பரவாயில்லை, நான் பஸ் ஏறி போறேன்னு அம்மா அழுகுது. நடந்த கதை அதற்காக சொல்லி காட்டிக்கிட்டேன். இப்படிப்பட்ட மகராசிகளை பெற்ற பிள்ளைகள் என்னதான் நன்மையான காரியத்தை செய்தாலும் கூட சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரப்படியா. சுவர்க்கத்தின் வாடை எவ்வளவு தூரத்துக்கு அடிக்கும் தெரியுமா? இங்க இருந்து 100 வருஷம் நான் பிரயாணம் செய்து சென்றால் எவ்வளவு தூரத்தை நான் கடந்து செல்வேனோ அங்க இருக்கு சுவர்க்கம். இங்க வாடை அடிக்கும். 10 வீட்டுக்கு அப்பால கருவாடு புடிச்சா உங்களுக்கு வாடை வருதா இல்லையா? இதே மாதிரி 100 ஆண்டுகள் பயணம் செய்தால் அவ்வளவு தூரத்திலே சொர்க்கம் இருக்கிறது. இங்கு சுவர்க்கத்தின் வாடை அடிக்கும். இவ்வளவு தூரம் கூட அவனால நெருங்க முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், உறவே அலா தர்லைன அன் அசில மின் மன் வஸலகி வ அக்தா மன் கதஅகி. உறவே, உனக்கு நான் ஒரு பரிசு தரட்டுமா? உன்னை யார் சேர்ந்து வாழ்றானோ அவரோடு நானும் சேர்ந்து வாழ்றேன். உன்னை யார் வெட்டி வாழ்றானோ, துண்டித்து வாழ்கிறானோ அவரோடு என்னுடைய உறவை நான் துண்டித்துக் கொள்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் சொல்வார்கள், உறவை துண்டித்தவன் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உம்ராவிற்கு செல்லும் போது கூட, ஹஜ்ஜிக்கு செல்லும் போது கூட மற்ற உறவுகளை ஒரு பக்கமாக வைப்போம். பெற்ற தாய்க்கு கூட சொல்லாம போறாங்களே, அது எவ்வளவு பெரிய துரோகம். இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இந்த ஹாஜியுடைய ஹஜ்ஜி செய்வது அல்லாஹ்விற்கு தேவையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் தாயை உதறினால் உன் தாயை உதறவில்லை, என்ன நீ உதறுத? உறவு என்பது ஷஜரத்துல், பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருளை நீ உதறிவிட்டு அல்லாஹ்ட்ட போய் நீ கையேந்தி யா ரப்பி யா ரப்பி என்றால் உன் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எத்தனை பேர் தாய் இறந்தது கூட தெரியாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? தாய் உயிரோடு இருக்காளா, செத்துட்டாளா, இருக்கிறாளா, உயிர் பெய்தா, சாப்பிட்டாளா, குளிச்சாளா, சுத்தமாகி விட்டாளா என்பது கூட தெரியாமல் ஒரு அறையில் பூட்டி வைக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோமே. இப்படிப்பட்ட பிள்ளைகள் சாபமிடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சாபமிட்டு சென்றார்கள். ஹதீசுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யார் பெற்றோரை கவனிக்கவில்லையோ, உறவினர்களை பேடி வாழவில்லையோ,
அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும். அல்லாஹ் அவர்களை செவிடாக்கி விடுவான், குருடாக்கி விடுவான். செவிடாக்கி விடுவான்னு அர்த்தம், அந்த அம்மா ரோட்ல படுத்து கிடப்பாங்க, 4 பேர் போய் சொல்லுவான், எப்போ அம்மா ரோட்ல கிடக்குறாங்களே, காதுல விழவே செய்யாது. இவன் அம்மாவை 4 தடவை கடந்து போயிருப்பான், அம்மான்னு தெரியும், கவனிக்காம போயிருவான். கவனிக்காம போற யாருன்னு குறுக்கு போயிருந்தா கவனிக்காம போவான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும், அவர்கள் காது செவிடாகிவிடும், கண்கள் குருடாகிவிடும். இன்னொரு செய்தியை பாருங்க, அஹ்மதுல 10272வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அன்ன அஅமால பனி ஆதம், மனிதனுடைய செயல்கள் எல்லாம் துஹரவு அலா குல்லு கமீஸி லைலத்துல் ஜும்ஆ, ஜும்ஆத்தி, ஜும்ஆ இரவுல வியாழக்கிழமை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது நம்முடைய நல்லறங்கள். அந்த நேரத்துல ஃபலா யுக்பலு அமலு காத்தியி ரஹிமின், உறவை துண்டித்து வாழ்ந்தானே அவனுடைய அமல் மட்டும் மேல போகவே செய்யாது. அது எனக்கு தேவையில்லை, அம்மாவை கவனிக்கட்டும், அத்தாவை கவனிக்கட்டும், அப்புறமா அவன் அமல் மேல வரட்டும், நான் தகுந்த கூலிகளை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய உறவுகள் இஸ்லாத்திற்கு வராத மாட்டு சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் கூட உறவுங்கிற வரை துண்டிக்கவே செய்யாது. அல்லாஹ் சூரத்துல் லுக்மான்ல ஒரு வசனத்திலே பேசுவான், அதாவது வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இஸ்லாத்திற்கு வராத உன் பெற்றோர்களோடு நீ சேர்ந்துதான் வாழ வேண்டும், அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், மருத்துவம் செய்ய வேண்டும், எல்லா கவனிப்பையும் நீ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார், ஆயிஷாவுடைய தந்தை. இப்ப ஆயிஷாவுடைய அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்க அம்மா இஸ்லாத்துக்கு வரல. அம்மானா யாரு? அபூபக்கருடைய மனைவி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சுவர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபிகளில் முதன்மையான சஹாபி. அப்புறமா அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பிற்காலத்துல இஸ்லாத்திற்கு வராத என்னுடைய தாயார் எனக்கு சில அன்பளிப்புகள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சிலி உம்மக்கி, உன் தாயாரோடு சேர்ந்து நீ வாழ். அவள் இஸ்லாத்திற்கு வந்தால் என்ன, வராவிட்டால் போனால் என்ன, அவளோட நீ சேர்ந்து வாழ். அதனால்தான் நீங்க இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு நாம உறுதியா சொல்லுவோம், இஸ்லாத்திற்கு வராத அத்தாமாவை விட்டுறாதீங்க, அண்ணன் தம்பியை வெறுக்கிறாதீங்க, மாமன் மச்சான வெறுக்கிறாதீங்க, எல்லாரோடும் இணைந்து வாழுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து பயனே கிடையாது. நாம் சொல்லி காட்டுகின்றோம். இந்த அடிப்படையில நீங்க இஸ்லாத்துக்கு வர்றவங்க பெற்றோர்களை பேணக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உறவுகளை முழுமையாக பேணி சுவர்க்கத்தின் சிட்டுகளாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய உறவுகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.